ஓகே, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்டா அகாடமி. இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் 2025க்கான டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர்ஸில் ஓகேங்களா, அந்த டென்டேட்டிவ் ஆன்சர்ஸில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ஜெக்ட் பண்ணலாம். அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. 25/11/2025 3/12/2025 உங்களை நான் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ண சொன்னல, அந்த குரூப் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா, ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து 3/12/2025 வரைக்கும் இருக்குல்ல, அதே போல் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த குரூப் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நிறைய மதிப்பு இருக்கிற மாணவர்கள் சார் இந்த கொஷனுக்கு இதுதான் சார் ஆன்சர் வரும், இதுதான் சார் ப்ரூஃப்னு சொல்லி நிறைய நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது எல்லாமே நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணும்போது ப்ரூஃப் இருக்குது உங்கள் கையில். என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு என்னென்ன கொஷின் மிஸ்டேக்னே புரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இனிமேல் எதை பற்றியுமே கவலைப்பட தேவை கிடையாது. சரிங்களாங்க, நம்மகிட்ட எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இப்போ நம்ம குரூப் லிங்க் வந்து இப்போ தான் நம்ம கொடுத்துருக்கோம். மேபி நைட்டுக்குள்ளே எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற எல்லா சோர்ஸ், எங்கிட்ட இருக்கிற நம்ம ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. சார் இந்த கொஷனுக்கு இதான் சார் ஆன்சர், இதான் சார் ப்ரூஃப்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் குரூப்பில் வந்து கொடுத்துறேன். சரிங்களா, நைட்டுக்குள்ளே கொடுத்துறேன். எனக்கு கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ண பிறகு நான் கொடுத்துறேன். நீங்களும் உங்கள் மத்தியில், அதாவது உங்கள் தரப்பில் நீங்களும் வந்து மாறி ஷேர் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பயன் அப்படின்னா, கொஷின் கொடுத்துருக்காங்க, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணி இதுக்கு தான் சார் ஆன்சர்னு சொல்லி கொடுக்குறோம். அது ஓகே ஆயிடுச்சுன்னா அது நமக்கு மார்க் தான். சரி, அதனால தான் இதை செய்தால் நமக்கு மார்க் கிடைக்கும். இது நம்ம நல்லதுக்கு தான். அதே போல் இதெல்லாமே செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பெண்களா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் தாங்க. சரிங்களா, நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம், ஆன்சருக்கு வந்து தரோம். அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு, ப்ரூஃபோட காட்டுறாரு. ஓகே, நம்ம திருத்திக்கிறோம். அது திருத்தின பிறகு எல்லாத்துக்குமே அதுதானங்க. இப்போ நமக்கு சொன்னவருக்கு மட்டும் நம்ம வந்து கரெக்ட் மார்க் போட முடியாது, எல்லாத்துக்குமான இது தான். ஓகே தானே? அப்போது இது எல்லோரும் பண்ணுறது நல்லது தான். சிம்பிளான விஷயம், நமக்காக, நம்ம மாணவர்களுக்காக, நம்மளுடைய டென்டேட் மதிப்பு இருக்கிற மாணவர்களுக்காக நம்ம பண்ணுவோம். கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வித் த டென்டேட்டிவ் கீ, அவ்வளோதான். ஓகே, இது ஜஸ்ட் ஒய்ஃபை போடணுங்க. ஒய்ஃபை போட்டால் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ லாகின் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு இதில் வந்து கேட்கும். நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஜஸ்ட் ஷோ சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். அதில் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு, லைக் உங்களுக்கு ஃபஸ்ட் இது மாதிரி ஒரு இது வரும். அதில் நீங்கள் வந்து ஹேவ் ரீட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காட்டும். சரிங்களா, அப்போ நீங்கள் கொஷின் நம்பர் போட்டு, கொஷின் நம்பர் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க. உண்மையிலுமே எல்லாருமே எளிமையான முறையில் இதை வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கொஷின் நம்பர் ஆஸ் பர் மாஸ்டர் கொஷின் பேப்பர். சரிங்களா, ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய மாஸ்டர் அந்த கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் நம்பர் போடுங்க, என்ன கொஸ்டின் டைப்புங்கிறது போடுங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு. ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்றோம். ஓகே, அதை நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்க. கேண்டிடேட் சப்போர்ட்டிங் புக் எவிடன்ஸ், அது என்ன புக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி புக் எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அரசு புத்தகங்கள், நம்ம வந்து ஸ்கூல் புக்கு அதை தான் மெயினாக எடுத்துப்பாங்க. அது என்ன புக் நேம், புக் ஆத்தர் நேம் என்ன, புக் பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். இப்போ சைக்காலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தர் இருக்கும். ஓகே, அது போன்ற நீங்கள் அதை போட்டு புக் எடிஷன் என்ன புக் எடிஷன் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட உங்களோட ரெஃபரன்ஸாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதை போட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர். சிம்பிளான ஒரு இதுதான். ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்கள் வந்து லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் தான் பண்ணணும்னு இல்லை, மொபைல்லேயே ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். ஸோ டெட் தேர்வு 2025க்கானது சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான கீயும் வெளியிட்டாங்க. அடுத்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்ச பிறகு அவ்வளோதாங்க, ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. சரிங்களா, ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. ஆனால் ரிசல்ட் வெளியாகிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா டிஆர்பி பொறுத்தவரைங்க ரிசல்ட் அப்படிங்கிறது பக்காவாக கொடுத்துருவாங்க. டக்குன்னு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். பாஸ்னா பாஸ், இல்லையா அடுத்து பார்த்துட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏகப்பட்ட வழி இருக்குது, நல்ல வழியே. ரைட்டுங்களா, ஆனால் என்னன்னா இப்போ குவாலிஃபை மதிப்பெண்களை வந்து 75 குறைங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறோம். அது கொஞ்சம் அது ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் தரப்பு இருந்து செய்துட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த கட்டம், அடுத்த ஒரு முயற்சி வந்து எடுக்க போகிறோம். அவங்களுக்கான லெட்டர் எழுத போகிறோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களை அப்ஜெக்ஷன் பொறுத்தவரைக்கும் ஓகே தானேங்க? உங்களுக்கு இதை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இனி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, குரூப்பும் கொடுத்தாச்சு. அதுலேயே நான் வந்து எனக்கு கிடைச்ச எல்லா சோர்ஸுமே அதுக்கான கொஷின் வித் ப்ரூஃபோட நான் ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு என்னென்ன சோர்ஸ் கிடைக்குதோ எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்களே ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கொஸ்டினுங்க, என்ன கொஸ்டின், அந்த கொஸ்டின் நம்பர் போடுறீங்க, அது என்ன டைப், அந்த ப்ரூஃப் போட்டுடுங்க. புக் நேம் ஆதர் நேம் அதிலேயே புக்லேயே இருக்குங்க, அதை அப்படியே போட்டுடுங்க, முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதாங்க. எனக்கு கிடைச்சது நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஆமாம் தானங்க, 3ஆம் தேதி வரைக்கும் தானங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் the candidate can view the master question paper with tentative answer key marked on it. The candidates may raise their objection if any only through online objection tracker available in the TRB website within the stipulated time, that is 25/11/2025 to 3/12/2025. ஆக்சுவலாக இந்த குரூப் வந்து ரெடி பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் செய்கிறது எல்லாமே உங்களுடைய கோரிக்கை தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான உதவிகளை செய்யணுங்க. சரிங்களா,
இன்றைக்கி சொல்கிறாங்க என்எஸ்டபிள்யூ பயன்படுத்தி இன்றைக்கி நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன், நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன், இன்னும் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நம்ம மாணவர்களுக்கு ஜஸ்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச் போகிறத விட நம்ம வேலை முடியறதில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அவங்க வெற்றி பெற வரைக்கும் அவங்களோட நம்ம இருக்கணும். இப்போ 75 பாஸ் மார்க் வந்து குறைக்க சொல்லி அதுக்காக வந்து எவ்வளோ ஒரு ரெக்வஸ்ட்டாக பண்ணணுமோ அவ்வளோ விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் எழுதணும், சரிங்களாங்க. ஸோ அந்தந்த ஒர்க் என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், சரிங்களாங்க. உங்களோட நான் நிற்கிறேன், என்எஸ்டபிள்யூ இருக்க உங்களோட. நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவியும் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும். ஒன்றும் இல்லை, 2025 குவாலிஃபை மதிப்பெண்கள் குறைச்சி மற்ற மாநிலங்களைப் போல குவாலிஃபை மதிப்பெண்கள் வந்து குறைச்சி அதை வெளியிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் பண்ணிடுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, சார் சூப்பர் சார், சூப்பர் சார், குவாலிஃபை மதிப்பெண்கள் குறைஞ்சிச்சு சார், நான் பாஸ் ஆகிட்டேன் சார், டெட் சர்டிஃபிகேட் வரப்போகுது சார். அப்போ அந்த ஒரு மகிழ்ச்சி இன்னமும் அவங்க லைஃப் வந்து ஏதோ ஒரு விதத்தில் செட்டில் ஆகிக்கும். அந்த ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து செய்துட்டு இருக்கிறோம். என்னால் உண்மையாலுமே நாட் ஃபீலிங் வெல்லுங்க, உண்மையாலுமே நாட் ஃபீலிங் வெல்லு தெரில. உண்மையாலுமே கொஞ்சம் மனசு சரியில்லை, அது கொஞ்சம் பர்சனலான விஷயங்கள். ஓகே, நான் சொல்கிறேன் அதுக்காக, சரி. பட் இருந்தாலும் உங்களோட தான் நம்ம நிற்கிறோம், உங்களோட தான் நம்ம இருக்கோம். இந்த குவாலிஃபை மதிப்பெண்களும் குறையணும், அதே சமயம் அப்ஜெக்ஷன் பண்ணுற அந்த கொஷினுக்கான மார்க்கும் கிடைக்கணும். எனி ஒன். ஆனால் குவாலிஃபை மதிப்பெண்கள் வந்து குறைச்சி ஆகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையில் உறுதியாக இருக்கேன். அதே சமயம் அப்ஜெக்ஷனும் மார்க் அதிகமாக வரும் இல்லைங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, சார் நான் இப்போ இந்த அப்ஜெக்ஷன் இது பண்ணி அந்த மார்க் வந்துருச்சு அப்படின்னா என்ன குவாலிஃபை மதிப்பெண் வரணும்னு இல்லை சார், நான் பாஸ் ஆயிடுவேன். அவன் தம்பி சொல்கிறார், ஓகேங்களா, அப்படி சொல்கிறார். அது ஓகே தான், அவருடைய ஒரு தனிப்பட்ட கருத்து, அவருடைய தனிப்பட்ட ஒரு இது. ஆனால் அந்த குவாலிஃபை மதிப்பெண்களும் குறைஞ்சா அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும், எல்லாருக்குமான ஒரு நல்லதாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் ஒன்பேனாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.